கிராமத்தின் கிழக்கு விளிம்பில் ஒரு சிறிய குடிசை. அதன் கூரை ஓலைகள் காலப்போக்கில் வெளிறிப் போயிருந்தன. அந்த குடிசையிலிருந்து ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு இளைஞன் புறப்படுவான். அவன் பெயர் கலைஞன். அவன் உடைமைகள் சிலவே: ஒரு துணிந்த உடை, ஒரு பழைய சைக்கிள் மற்றும் புத்தகங்கள் நிறைந்த ஒரு துணிப்பை. ஆனால் அவனிடமிருந்தது ஒரு பெரிய கனவு. கலைஞனின் தந்தை ஒரு சிறு விவசாயி தொழிலாளி. அம்மா வீட்டு வேலைகள் செய்து சில சமயம் கூலி வேலைக்குச் செல்வாள். வீட்டில் படிப்பதற்கு மின்வசதி இல்லை. இரவு நேர படிப்பு வீட்டு விளக்கின் மங்கலான மண்ணெண்ணெய் வெளிச்சத்தில்தான். அவனுடைய சைக்கிள் கிராமத்து மக்கள் இரும்பு குதிரை என்று கேலி செய்வார்கள். அது ஓசை போட்டுக்கொண்டே ஓடும். ஒரு மிதி படித்துறையில், இன்னொரு மிதி ஏற்படையில். ஆனால் அந்த சைக்கிளே கலைஞனுக்கு ஒரு விரைவு ரதம். அதன் மீது ஏறியதுமே அவன் உலகம் முழுவதும் பயணிப்பது போல் இருந்தது. பள்ளியில் கலைஞன் மிகவும் மௌனமான மாணவன். மற்றவர்கள் சாப்பிட்டு மகிழும் நேரத்தில் அவன் ஒதுங்கி உட்கார்ந்து புத்தகத்தை படிப்பான். சில சிறுவர்கள் அவனுடைய தேய்த்த உடைகளை பார்த்து கேலி செய்வார்கள். ஆனால் கலைஞன் அதை கவனிக்காதது போல் படிப்பில் மூழ்கிவிடுவான். அவனது வகுப்பு ஆசிரியர் திரு ராமசாமி கலைஞனின் புத்தி கூர்மையையும் கற்றலின் மீதுள்ள ஆர்வத்தையும் கவனித்திருந்தார். அவர் தனியாக அழைத்து ஊக்கமளிப்பார், பழைய புத்தகங்களை கொடுப்பார்.